Who is the owner of this house? Who? யாருங்க வீட்டு ஓனர்? Come on, come out. அரெஸ்ட் பண்ணனும். Come on. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நெருக்கமா பார்த்தா பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. Come on, come out. வாங்க எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க. Don't irritate me. உங்க முகத்தை பார்த்தா பணக்காரங்களா தெரியுது. அப்ப நீங்க தான் வீட்டு ஓனரா? கான்ஸ்டபிள்ஸ் come on, arrest her. இறங்க போடுங்க. நான் இந்த வீட்ல இவங்க இந்த வீட்டை பெருக்கிற அம்மா. பெருக்கிற அம்மா இவ்வளவு ரிச்சா இருக்காங்களே எப்படி? அதான் இவங்களோட பிளஸ் பாயிண்ட். மூவ் மூவ். நீ யாரு? நீதான் இந்த வீட்டு ஓனரா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொத்துக்களை எங்க இருந்து சம்பாதிச்ச? இது பெரியவங்க கொடுத்த ஆஸ்தியா இல்ல சுயமா சம்பாதிச்சதா? அப்படி இல்ல, எனக்கு இந்த வீட்ல எந்த சம்பந்தமும் இல்ல. நான் உங்களோட பொண்ணு. என்ன இழிச்ச வாயனாக்குறியா? டோன்ட் இரிட்டேட் மீ. பெருக்கிறமாவோட பொண்ணுங்கற பட்டுப்பாவோட உடுத்திக்கிட்டு இருக்க. ஓனரைய கொடுத்தாருங்க. அப்ப இவன் யாரு? பாலுங்கணத்துல பக்கெட் போட்டு தூர் வர்றவனா? இவரும் இங்க வேலை பாக்குறாரு. இவர் யாரு? நீதான் வீட்டு ஓனரா? நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. நான் இந்த வீட்டு பழசுங்களுக்கெல்லாம் கலாய் பூசுறவன். ஸ்டாப் ஸ்டாப். கேள்வி கேட்டா கச்சேரி நடத்துற? இவரே எங்க வீட்டு பழைய சாமான்களுக்கு கலாய் பேசுறவரே. பழைய சாமான்கள். அப்பா இந்த வீட்ல எல்லாரும் உழைப்பாளிகள். ஆல் ஒர்க்கர்ஸ். Where is the owner? I want to arrest him. Where is the owner? I am the owner. நீங்க மிஸ்டர் கல்யாண். நீங்க ஜீவா. எங்க பாத்திருக்கோம்? எலிமெண்டரி ஸ்கூல்ல. மாம்ஸ் ஜீவ்ஸ் உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. கல்யாண் ஐயா, கல்யாண் ஐயா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? கேக்குறாங்க பார். எங்களுக்குள்ள சாதாரணமா நெருக்கல்ல, மசாலா நெருக்கம். அன்னைக்கு காலேஜ்ல இந்த கல்யாணம் மட்டும் எனக்கு பேனா வாங்கி தரலனா நான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வரேனுங்க. பட் நான் இன்கம் டாக்ஸ்க்கு துரோகம் செய்யறதா இல்ல. அரஸ்ட் ஹிம். கான்ஸ்டபிள் அரஸ்ட் ஹிம். என்னடா அரஸ்ட் கத்த? இத்தனை கால பழகுற நண்பனை கூட பார்க்காம? நோ, டோன்ட் இரிட்டேட் மீ. அரஸ்ட் விஷயத்துல மட்டும் நான் எவனையும் பார்க்கறது இல்ல. கம் ஆன். இந்த விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சே கிடையாது. அரஸ்ட் ஹிம். ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. அரஸ்ட் ஹிம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வர போறியா இல்லையா? ஓகே வா வரேன். அரஸ்ட் ஹிம். அரஸ்ட் ஹிம். எப்படி வதற நம்ம ஆக்டிங்? இது என்ன கேண்டீன் நினைச்சிட்டியா? என்ன கூச்சல் போடுற? இன்னைக்கு அரஸ்டிங் இல்ல. அரஸ்டிங் இல்லையா? அப்ப என்ன செய்யறது? ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு நீ போயிடு. ஓகே 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 ஓகே. ஒரு வாரம் டைம் தர்றேன். அது முடியறதுக்குள்ள உன் கணக்குல உள்ள தப்ப எல்லாம் சரி செஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து முறையா செக் பண்ணி பார்த்து கையெழுத்து போட்டு போயிடுறேன். இன் கேஸ் அப்ப கூட உன் கணக்குல ஓட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்க, இரிட்டேட் ஆகி போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஓகே? ஒரு வாரம் டைம். என்ன மேன் சொல்ற? கொஞ்சம் தள்ளி நில்லு. நெருக்கமா என்ன பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, புரியாத உனக்கு? என்னங்க ஐயா, மேல சீல் வச்சிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் எடுத்து விட்டு போயிட்டாங்கன்னா. ஜீவா என்னன்னு பாரு. ஏய் டிங் டாங், நீ போய் திறந்து விடு. அவனை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தர் போங்க. நான் போறேன். கேவலம் வீட்டை பெருக்கிற அம்மா இந்த அளவுக்கு அருவத்தோட பறந்துட்டு வர்றாங்களே. வீட்டு ஓனராட்டம். உங்களை பார்த்தா எப்படி தோணுது தெரியுங்களா? ஜட்டியோட ஒருத்தர் சட்டை அவுத்துட்டு சடுகுடு ஆடினானா, வட்டி வாங்க வரதா செட்டி வண்டி மேல ஏறி துண்ட ஊத்தானா, அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது. இது பழமொழியா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியணுமா? அர்த்தம் வேணுமா? சொல்றேங்க. என்ன? ஓடியே போயிட்டோம். அப்படி பொழைச்சேன்டா கடவுளே. பொழைச்சேன்டா கடவுளே. சொன்னதை செஞ்சு முடிச்சிருக்கா. இப்பவே கல்யாணம் இந்த வீட்டு மருமகனா ஆக்கிடு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேணாம். வாய் முடுறா கழுத. கல்யாண ஆட்ட ஆபத்துல உதவி செய்யற பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கு மீறிடுவேன் நினைச்சியா? நீ போய் ஐயரை கூட்டிட்டு வா. இன்னைக்கே முகூர்த்தம் பார்க்கணும். போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பாப்பா, பைத்தியக்காரத்தனமா கனவுலகத்துக்கு போகாதே. தீபங்கள் எரிய பாதைகள் தெரிய சாகடிக்கிறா. நான் பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கல 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 உடஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பிரச்சனைகளா தீர்ந்து போய் நான் ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கிறேன். பாடிக்கோ, டான்ஸ் ஆடிக்கோ. என்ன விட்டுற? அதுல ஐயோ வேண்டாம் வேண்டாம். ராஜா, டே ராஜா, நீதான் என் புள்ள. நான் ஒத்துக்கிட்டேன். என்ன விட்டுற கண்ணா, விட்டுரு. ஆனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீ என் டாடி இல்ல. என் டாடி யாரு தெரிஞ்சு போச்சு. போட்டோ கூட பிடிச்சிக்கிறேன். போட்டோவா? காமி
இத்தனை காலம் ஊரா நான் தேடின என் ஆசை டாடி. இவரும் டாடியா? எஸ். எப்படி இருக்கு மூஞ்சி? ரெண்டு அச்சடிச்ச மாதிரி எவ்வளவு கரெக்டா இருக்கு. ஷேம் டு ஷேம். மண்டைய போட்டியா? ஓகே. அம்மா அனாத போனுங்க, சமாதி கட்டுங்க, ஒத்தத்தை பண்ணுங்க. கேவலப்படுத்துறியா? ஹலோ, யாரு? I am the income. I am the taxi. I am the officer. Who is the owner? ஆஃபீஸரா? கொஞ்சம் இருங்க, ஓனர் ஐயாவோட பேசிட்டு வரேன். அக்கா, வாய் மூடு. இடி உன் கவலையெல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கிளைமாக்ஸ் வந்துடுச்சு. அவ ஆட்டத்துக்கு டன்டனால் திற போட போற. என்னடா சொல்ற நீ? இதோ கொண்டு வந்துட்ட. என்னடா இது? ஜின்னு ஜின்னு. இத அந்த பிரியாணியில கலந்து போட்டு வச்சுக்க. அவன் கதை கந்தல். அதான் தலை கிரு கிருன்னு சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவான். விழுந்தவங்கிட்ட அக்கா நீ எங்க போட சொல்லி அங்க போட்டுடுவான் கையெழுத்த. அப்புறம் அவன் கழுத்தை பிடிச்சு அமுக்கி நம்ம வெளியே அனுப்பிடலாம். சாப்பிடு தம்பி, கோழி பிரியாணி. உனக்காகவே நாட்டுக்கோழி பிடிச்சு நானே என் கையால தயார் பண்ணேன். என்ன மாமா நீ மட்டும் ஒண்டியா குட்டிக்கிற? பிரியாணியா? சின்ன பாப்பா, நீ கிட்ட வரவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஐயோ, நீ கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னல, நான் தின்னே தீர்வேன். சின்ன பாப்பா, சின்ன பாப்பா சாப்பிடுவியா? பாப்பா தொட மட்டும் இல்ல, அதுக்கு மேலே திம்ப. ஏய், என்னடி நீ பாட்டுக்கு அவர் தட்டுல நிறுத்த திங்கிற? மாமா தட்டு ஃபுல்லா இருக்கா, திங்கிறதுக்கு ஆளே இல்ல, அதான் நான் பங்கு போட்டுக்கிறேன். தப்பா சிம்பாலிக்க பேசுன செருப்பால அடி விழும். நான் ஒரு திருக்கேண்டி என்ன கொலையா? சரி பாப்பா. ஏம்மா? ஐயோ வேணாண்டி, சொல்றது கேளுங்கடி, நீங்க தின்ன கூடாது. போகட்டாத்த ஆசைப்படுறாங்க. அது இல்ல தம்பி, உங்களுக்காக நீ கொஞ்சம் இரு. ஐயோ, அவ திங்கிறா, நான் மட்டும் வாய் மூடிட்டு இருக்கணுமா? ஏன் புருஷன், ஏன் தட்டு, நான் தின்னுவேன், ஏன் இஷ்டம். ஆஹா, உன் அன்பு என்ன எங்கே இழுத்துட்டு போகுது. ஐயோ, சரி சரி. கண்ணு கல்யாணி சூப்பர். நல்ல தண்ணி அடிச்ச. விழுந்துட்டான். அக்கா ஒரு ஃபுல் அடிச்ச உடனே பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஜோர விசில் அடிச்சு கையை தட்டு. போட போறான் கையெழுத்து, மாறப்போவதும் தலையெழுத்து. ஐயா, இந்த பேனாவை பிடிச்சுக்கண்ணா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு இங்க இங்க. ஐயோ, ஏய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. வா, கொஞ்சம் சின்ன பிரியாணியில கலந்து சாப்பிட்டா நான் மயங்கி போயிடுவேன். உடனே கையெழுத்து போட்டு நினைச்சியோ? டே புடுங்கி, அது லேடிஸ் ட்ரிங்க்டா, ஆம்பளைங்களுக்கு ஏறாது. இன்னும் ரெடி ஆகலையா? இத வந்துட்டேன் மாமா, இத வந்துட்டேங்க. வாடா மாமா, நான் ரெடி. ஏய் நில்லு, நீ அவர் கூட கோயிலுக்கு வர? பாத்தியா பாத்தியா, உனக்காக நான் விரும்பினவரையே தியாகம் செஞ்சு அந்த தியாகத்தை கூட மறந்து போய் என்னையே வெறுத்து ஒதுக்குறியாக்கா? நீ என் தங்கச்சி இல்லடி, எனக்கு சக்களத்து. நான் தான் அறிவு கெட்டு போய் உனக்காக இன்னைக்கு தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, தியாகம் செஞ்சது நான் இல்ல, நான் இல்ல, இல்ல. என்ன கூச்சல்? கோயிலுக்கு வரீங்களா இல்லையா? லுக், உங்க கூட கோயிலுக்கு வரணும்னா நான் தான் வரணும். அப்படி என்ன உங்ககிட்ட ஸ்பெஷலா இருக்கு பெருசா? நான் இவ்வளவு பெருசா தாலியை கட்டிக்கிட்ட பொண்டாட்டி. நான் என் சின்ன மனசை கொடுத்து மச்சிருச்சு இல்ல மாமா. எப்படி இருக்குப்பா? என்னங்கடா இது? நான் எங்க இருக்கேன்? வெக்கம் கட்ட பொண்ணு. வெக்கமா? யாருக்கு? நீ ஏதோ மயக்கத்துல இருக்கிற தம்பி, ஒன்ன சொல்லல. இவளா? சிச்சி, இவங்களா? யார் இந்த பாப்பா? நான் பாப்பாவும் இல்ல, டீப்பாவும் இல்ல, அவரோட
பொண்ணு. ஓஹோ, அப்படின்னா இவங்க தங்கச்சியா? அவ என்னோட பொண்ணுப்பா. வயசு 12 தான். உடம்பு கொஞ்சம் பெருத்துடுச்சு. என்னது? உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? இவ்வளவு பெரிய பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன அம்மாவா? நல்ல காலம். நம்ப முடியாத விஷயம் தான் இதான் போல இருக்கு. அது சரி, நான் தெரியாம கேக்குறேன். இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு பெரிய வயசானவர் எப்படி கட்டி கொடுத்தாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை தம்பி. தவறு செஞ்சா செஞ்சதுதான்டா மகாதேவான்னு அந்த காலத்துல என்ன பெத்தவங்க அவசரப்பட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா அகிலா, நம்முடைய மேரேஜ், அதோட பேக்ரவுண்ட், நம்ம தாம்பத்திய வாழ்க்கை ரகசியம், இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் டாக்டர் உதயமூர்த்தியும் இல்ல, ஜப்பான் டாக்டர் கானூனும் இல்ல. ஏ, உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? நான் எங்க இருக்கேன்னு தானே. அவர் எப்பவும் இப்படிதான் தம்பி. நீங்க என்ன வேலை செய்றீங்க? பொழைக்க வழி தெரியாம விலாசம் இல்லாத கடுதாசி ஆட்டம் நான் தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை, நீங்க தான் எனக்கு ஏதாவது வழி காமிக்கணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற தம்பி? நீ என் உயிரை காப்பாத்தினவன். அதுக்கு கைமாற நான் எதுவும் செய்ய மாட்டேனா? நீ என்ன பண்ற? நம்ம வீட்டை கவனிக்கிற மேனேஜர் ஆயிடு. அப்ப நானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு மரத்துல ஏறின கழுத. தம்பிக்கு ஒத்தாசையாயிரு. இது அநியாயம். உனக்கு இஷ்டம் என்ன போயிடு. இஷ்டம் இல்லைன்னு சொல்லலம்மா, எனக்கு அதிர்ஷ்டம் தரித்திரங்கிற பேர்ல தான் வரும். பாவம், ரொம்ப களைச்சு போயிருக்க. காலையில பேசிக்கலாம். படுத்துக்கு தம்பி. குட் நைட். ஒரு விஷயம், உனக்கு தூக்கம் வரலன்னா ஏசி மிஷின் இருக்கு, போட்டுக்க. ஜில்லுன்னு இருக்கும். வாடி வெளிய. இரு, டாட்டா சொல்லிட்டு வரேன். வெளியில வா, பேசிக்கிறேன். டாட்டா சொல்றேன். பையா. சரி பொண்ணு. ஏண்டி, பழக்கம் இல்லாத ஆம்பளைங்க கூட பேசக்கூடாதுன்னு பேசிக்கிட்டே நிக்கிறேன். அகிலா, சந்தியா விஷயத்துல நீ ரொம்ப எச்சரிக்கை பண்ணேன்னு வச்சுக்க. இவ படுக்கையில இருந்து மனுஷன் மேல விழுந்துருவா. அப்புறம் நீ உன் பக்கம் இழுக்க, நான் என் பக்கம் இழுக்க, அசிங்கமா போயிடும். வாய் மூடுங்க. இன்னொரு தடவை அந்த பையன்கிட்ட தனியா பேசுன இடிச்சிடுவேன். பேசக்கூடாது அவன்கிட்ட. நீ சொன்னதுக்காகவே அந்த பையனுக்கு நான் சிக்னல் கொடுக்குறேன். என்னைய ரேஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி சீக்கிரமா சீக்கிரமா அசிங்கமா. ஏய், நம்ம தலைவர் ஜோப் விட்டாரு. ஜோப் சொன்னாரு. சரிங்கடா, எல்லாரும் சரிங்க. ஏய் ஜீவா, டிஃபன் ரெடியா? சீக்கிரம் கொண்டு வா. ஐயோ, வயித்த கலக்க போகுதுடி. வயித்த கலக்கணும்டி. அவனுங்க ஓபன் பண்ணணும், உடனே கியூல நிக்கணும். சீக்கிரம் குடியா. சாப்பிடுங்க சார். திறப்பு விழான்னா முதல்ல ரிப்பன் வெட்டணுமையா. அசிங்கம். சாதாரண பில்டிங்னா ரிப்பன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடலாம். ஆஃப்டர் ஆல் இது கக்கூஸ் தானே சார். அசிங்கம். அது இல்லீங்க. முதல்ல ஓபன் பண்ணி உள்ள போனீங்கன்னா திங்கிறது கஷ்டமா போயிடும். முதல்ல தின்னுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. திங்கிறானுங்க. நம்ம கல்யாண் ஸ்வீட் செய்யறதுல நம்பர் 1 சார். காரம் செய்யறதுல A1 சார். எப்படி சார் இருக்கு ஸ்வீட்டும் கீட்டும்? சிச்சி, ஸ்வீட்டும் காரமும் பிரமாதம். அசிங்கம். இந்த அசிங்கம் உங்க வாயை விட்டு போவே போதா? அது எப்பயோ வாயில் இருந்துட்டே தான் இருக்கும் அசிங்கம். அப்ப நீங்க தான் கரெக்டா லெட்டர் ஓபன் பண்றதுக்கு. கக்கூஸ் ஓபன் பண்றதுக்கு நான் எதுக்கு அசிங்கம்? பின்ன எப்பவுமே ஹோட்டல்ல தான் திறப்பீங்களா? என்னங்க, பிறக்கிற ஒரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 2 தடவை அங்க போகணும் வரணும். ஆண்டியோ அமைச்சரோ இங்க ஒண்ணு வித்தியாசம் இல்லைங்க. நான் திறக்கலன்னா என்னால உட்கார முடியாது போல் இருக்க. கொஞ்சிருங்க, அவசரப்படாதீங்க. ராகு காலம் போட்டும். அட போயா, ராகு காலத்தை பார்த்தா நாரி போயிடும். வாயா திறக்கலாம். கொஞ்சம் பொறுத்து தரங்களே. அசிங்கம். என் நிலைமை தெரியாம அசிங்கம். என்னங்க நிலைமையை நீங்க கண்டுட்டீங்க? அசிங்கம். என்ன ஆளாளுக்கு அசிங்கம் பண்றீங்க? அவசரப்பட்டீங்கன்னா கட்டி தர மாட்டேன். அசிங்கம். கத்திரியை தொல்லனா கடிச்சே திறப்பேன். மாலையாவது போட்டுக்கிட்டு தரங்களே. அசிங்கம். மாலை இல்லாமையே திறப்பேன். கடிக்கும்.